எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா இட்லி கடை ட்ரெய்லர் ரிவ்யூ தான் பார்க்க போறோம். ட்ரெய்லரோட ஆரம்பத்திலே உதயநிதி பிரசன்ஸ்ன்றதை தூக்கிட்டு இன்பநிதி பிரசன்ஸ்னு போட்டாங்க. என்னடா ரெட் ஜெயின்ட்னாலே உதயநிதி தானே, அது யாரு இன்பநிதி அப்படின்லாம் பார்க்காதீங்க. இன்பநிதி வேற யாரும் இல்லை, நம்ம உதயநிதி பையன் தான். ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம ட்ரெய்லருக்கு போகலாம். ட்ரெய்லர் ஆரம்பத்திலே ஒரு புது கிரைண்டர் எப்படி மாவு அரைக்குதுன்னு போட்டு காமிக்கிறாங்க. அதை பார்த்துட்டு நம்ம தனுஷ் எப்படியாவது வாங்கலாம்ப்பா, மணிக்கணக்காக அரைக்க தேவையில்லைன்னுலாம் சொல்றாரு. ஸோ இதுலேயே தெரிஞ்சு போச்சு இந்த படத்தோட கதை இட்லி கடை மேலே மட்டும்தான் இருக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த இட்லி கடையை வச்சு ஃபீல் குட்டா எடுத்திருப்பாங்க போல. ஸோ இந்த ட்ரெய்லர் பார்க்கையில ஓவராலா புரிய வரது என்னண்டா, ரொம்ப நாளா ராஜ்காரன் மனைவியும் அந்த இட்லி கடையை நடத்திட்டு வராங்க. ஒரு கட்டத்தில் அந்த இட்லி கடை ஊரோட பெருமையாவே இருக்கு. சின்ன வயசுல இருந்து ராஜ்காரன் மனைவி கைக்குள்ளேயே அந்த இட்லி கடையை பார்த்துட்டு இருந்த தனுஷ் ஒரு கட்டத்தில் படிச்ச படிப்புக்கு வேலை கிடைச்சு வெளிநாட்டுக்கு செஃப்பா போறாருன்னு நினைக்கிறேன். அங்க போயிட்டு அருண் விஜய் ஹோட்டல்ல வேலை பார்த்து பெரிய பேரும் எடுக்கிறாரு. என்னதான் பேர் புகழ் கிடைச்சாலும் அவர் மனசுக்கு விருப்பம் இல்லாம தான் அந்த வேலையை பார்த்துட்டு இருந்திருக்காரு நம்ம தனுஷ். ஒரு கட்டத்துல ராஜ்காரன் மனைவியா அந்த ஊரோட பெருமையா இருக்கிற அந்த இட்லி கடையை நம்மளோட போயிருமோன்னு ரொம்ப வருத்தப்படுறாங்க. ஸோ ஏற்கனவே நம்ம தனுஷ் அங்க பிடிக்காம பார்த்துட்டு இருக்கிற வேலையை விட்டுட்டு திரும்ப வந்து அந்த இட்லி கடையை எடுத்து நடத்துறாரு. ஆனா அவரு போனதுக்கு அப்புறம் அங்க அருண் விஜய் ஹோட்டல்ல ஓவர் நட்டமா இருக்கும் போல. ஏன்னா தனுஷ் அங்க இருக்கையில ஏற்கனவே கிடைச்சிட்டு இருந்த லாபத்தோட அதிகமா கிடைச்சிருந்திருக்கு. இப்ப தனுஷ் வேலையை விட்டு போனதுனால அங்க நட்டமாக இன்னும் கோவப்பட்டு இங்க திரும்பி இந்த ஊருக்கே அவங்களும் வராங்க. வந்துட்டு அருண் விஜய் சொல்றாரு, இந்த ஓட்ட இட்லி கடைக்காண்டி அவ்வளவு பெரிய வேலையை தூக்கி போட்டு வந்திருக்கியா அப்படின்ற மாதிரி பேசி ஓவரா சண்டை ஆகுது. ஸோ அதுக்கப்புறம் தனுஷ் அந்த இட்லி கடை எடுத்து நடத்தினாரா இல்லையா, தேடி வந்த அருண் விஜய்க்கு என்னாச்சு, சத்யராஜ் பார்த்திபன் அப்புறம் சமுத்திரக்கனி இவங்கெல்லாம் என்ன கேரக்டர், ஏது எல்லாத்தையும் படம் பார்த்தா தான் நம்மளுக்கு புரிய வரும். ஸோ மொத்தமா ட்ரெய்லர் பார்க்கல ஃபீல் குட்டா பிளேனா சூப்பரா இருக்கு. ஸோ படமும் இதே மாதிரி தரமா வரும்னு நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் எப்படி வருதுன்னு. அக்டோபர் 1ஆம் தேதி எதாக இருந்துன்னு பார்த்துக்கலாம். டி ஸ்டைலில் சொல்லணும்னா எண்ணம் போல் வாழ்க்கை, எண்ணம் போல் தான் வாழ்க்கை. இந்த மாதிரி ட்ரெய்லர் ரிவ்யூ ஒரு வீடியோஸ்லாம் பார்க்குறதுக்கு நம்ம சினிமா நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஆதரவு ரொம்ப முக்கியம்.